Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. காவல்துறைக்குள்ளேய 3 கேட்டகரி இருக்கு. முழு லஞ்சம் வாங்குகிற அதிகாரி, மீடியமாக கொடுத்தால் மட்டும் வாங்குகிற அதிகாரி, லஞ்சமே வாங்காத அதிகாரி. நான் அசோக் நகரில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா டி நகர்லேருந்து 2 பேர், நங்கநகர்லேருந்து 2 பேர், கிண்டியிலேருந்து 3 பேர், அண்ணாநகர்லேருந்து 4 பேர். ஏன் இந்த குற்றத்தை இந்த சாசனம் இருந்தாலும் பிடிக்க மாட்டாரா? பிடிக்க மாட்டாரா? இவர் அங்கே லஞ்சம் வாங்கி செட்டில் ஆயிடுவார். காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் குற்றம் நடந்தால் இவன் நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்குறாரு. இதில் வளையாபதியை பற்றி விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. நேரடியாக விசாரிச்சு தவறு காவல்துறை அதிகாரி மீது தான் கொடுத்துட்றாரு ரிப்போர்ட்டை. உடனே பார்த்தாங்க உயர் அதிகாரிகள், இவன் போலீஸுக்கு எதிராக இருக்கான், இவரை தூக்கி அடி மாயவரத்துக்கு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, கொள்ளையடி, இப்படி யார் சொல்கிறா? ஒரு எஸ்பியே சொல்லுகிறார். இப்போது சுந்தரேஷ் என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே ஓடுறது தான் என்னுடைய வேலை, என்னுடைய வேலையில் நீங்கள் குறுக்கிடாதீங்க. இதை சொன்ன பிறகு உன்னை நான் வச்சுக்கிறேன். யார் சொல்கிறான்? டிஎஸ்பிக்கு மேலதிகாரி யார்? எஸ்பி இல்லை, இன்ஸ்பெக்டர். எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க. இந்த கூத்தை கொண்டு வந்ததே கருணாநிதியும் ஜாங்கிட்டு தான். அஜித் குமாரை அடித்து கொன்ற வரைக்கும் எஸ்பிக்கே தெரியாதுங்கிறார் அந்த நார்த் இந்திய எஸ்பி. கேட்டீங்களா? எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் எஸ்பிக்கு சொல்கிறார். அது வரைக்கும் எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு எஸ்பி மறைத்து விட்டார். நீங்கள் டேவிட்சன் ஆசீர்வாதமும் செந்தில் வேலன் மீது நிறைய புகார், மீடியா ஆட்களை கிளப்பி விட்ற புகார். 2 பேருமே ரியல் எஸ்டேட்டு ஐஜியும் இல்லை, ரியல் எஸ்டேட் ஏடிஜிபியும் இல்லை. 20,000 கோடி 10,000 கோடி திருடிய பல ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள், ஏடிஜிபிக்கள், ஐஜிக்கள் இருக்காங்க. பழைய கமிஷனர் ஜார்ஜுக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது. அந்த கிட்னியே இப்போ பெங்களூரில் இருக்கிற மருத்துவமனை, திருச்சியில் இருக்கிற மருத்துவமனை, சேலம், கோயம்புத்தூரில் அப்பாவி மக்களை கிட்னி திருட்ட பல லட்சம். ஒரு கிட்னி பஞ்சாபி வந்தானா 50 லட்சம் ரூபா. எங்கே? கோயம்புத்தூர் கிட்னி சென்டரில். தரகன் கிட்னி அறுவை சிகிச்சை செஞ்சானா மருத்துவர் செஞ்சாரா? யார் மருத்துவர்? எந்த மருத்துவமனை? அதை நீங்கள் சீல் வைக்கணுமா இல்லையா? அப்போ தானே பயப்படுவான். புரோக்கன் ஜெயிலுக்கு போனான்னா உள்ளே இருந்தானே அவனுக்கு என்ன? அந்த தைரியம் யாருக்கும் இல்லைங்க. மக்கள் முட்டாள்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையில் அமலாக்க பிரிவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் மாவட்ட துணை கண்காணிப்பாளரான சுந்தரேசன் அவர்கள். அவர் நேற்று வீட்டில இருந்து அவருடைய கார் டிபார்ட்மெண்ட்ல வாங்கிட்டு ஜீப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதன் காரணமாக வீட்டில இருந்து ஆபீஸ் வரைக்குமே நடந்தே போயிருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன் ஒரு டிஎஸ்பி அவர்கள் இது மாதிரி நடந்து போகணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அதுல பல்வேறு விஷயங்கள் பூதாகரமா வெளியே வர ஆரம்பிக்குது. அதிலும் குறிப்பாக பிரஸ்ஸை சந்திச்சு அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறாரு. இந்த மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கல, இதன் காரணமாக தான் எனக்கு இவ்வளவு பெரிய டார்ச்சர்லாம் கொடுக்கப்படுது. குறிப்பா ஐஜி செந்தில் வேலன், அதன் பிறகு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன், தேவாசீர்வாதம் இவர்களுடைய இதுதான் எனக்கு அதிகமா இருக்கு, அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. என்னதான் நடக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தில்? இதனுடைய முழு பின்னணி என்ன? நீங்க சுந்தரேச ஒரு ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை பற்றிய வழக்குகள் போலீஸ் மேலே புகார் கொடுப்பதை விசாரித்து அரசுக்கு தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒரு எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அப்போது இவர் காவல்துறை அதிகாரிகள் மீதே புகார் வந்தாலும் சட்டப்படி நியாயமாக விசாரித்து அரசுக்கு பரிந்துரை செஞ்சிருவார். இவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இவருடைய வேலை. இந்த வேலைக்கு யாரை போடுவாங்கன்னா போலீஸு மிக நேர்மையான நபரை தான் போடுவாங்க. காவல்துறைக்குள்ளேயே 3 கேட்டகரி இருக்குது. முழு லஞ்சம் வாங்குகிற அதிகாரி, மீடியமாக கொடுத்தால் மட்டும் வாங்குகிற அதிகாரி, லஞ்சமே வாங்காத அதிகாரி. இவரை எதுக்கு போடுவாங்கன்னா தனிப்படை, விஜிலன்ஸு, சிஎம் செக்யூரிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் இதுக்கு போடுவாங்க.
சரியா? ஏன் தனிப்படை அந்த ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸை போய் பிடிக்க மாட்டாங்களா? பிடிக்க மாட்டான். ஏன் தனிப்படை? அங்கிருந்து ஒரு ஆள், இங்கிருந்து ஒரு ஆள், இங்கிருந்து ஒரு ஆள். அதே தப்பா இல்லையா? நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு எல்லா காவலருமே பணிக்கு பொருத்தமானவர்கள் தான், கடமை தவறாதவர்கள் தான். அப்படி இல்லையே. போலீஸே என்ன பண்ணுறான்? தனிப்படை போகும்போது இப்போ அசோக் நகரில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா டி நகர்லேருந்து 2 பேர், நங்கநகர்லேருந்து 2 பேர், கிண்டியிலேருந்து 3 பேர், அண்ணாநகர்லேருந்து 4 பேர். ஏன் இந்த குற்றத்தை இந்த ஸ்டேஷனில் இருந்தாலும் பிடிக்க மாட்டாரா? பிடிக்க மாட்டாரா? இவர் அங்கே லஞ்சம் வாங்கி செட்டில் ஆயிடுவார். இதுதான் போலீஸ் துறையில். அப்போது இந்த சுந்தரேசனை மனித உரிமை அமைப்புக்கான ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக போடுறாங்க. ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் ஆய்வாளரை இறந்துட்டாங்க. சூசைடா, கொலையா, தற்கொலை, அது ஒரு மர்மமாக போயிட்டுருக்கு. வளையாபதினு ஒரு மதிமுக தலைவரை கூட்டிகிட்டு வந்து தலையில் கட்டி வச்சு அடித்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் உனக்கு அவளுக்கு என்னையா, ரியல் எஸ்டேட் பிரச்சனையா, கட்ட பஞ்சாயத்து என்ன? அரசியல்வாதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கட்ட பஞ்சாயத்து. 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்கிற போலீஸ் துறை கமிஷனர்கள்லாம் உண்டு. 1000 கோடி 2000 கோடி 20000 கோடி 30000 கோடி. என்ன கேவலமாக இருக்குது இந்த நாடு. அப்போது சுந்தரேசன் என்ன பண்ணுறாரு? காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் குற்றம் நடந்தால் இவன் நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்குறாரு. இதில் வளையாபதியை பற்றி விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. நேரடியாக விசாரிச்சு தவறு காவல்துறை அதிகாரி மீது தான் கொடுத்துட்றாரு ரிப்போர்ட்டை. யாருக்கு எதிராக? ஒரு காவல்துறை அதிகாரியை காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கொடுக்குறாரு. நெற்றிக்கணை திறந்தாலும் குற்றம் குற்றமே கொடுத்துட்டாரு. இதுதான் நக்கீரன் கதையா. உடனே பார்த்தாங்க உயர் அதிகாரிகள், இவன் போலீஸுக்கு எதிராக இருக்கான், இவரை தூக்கி அடி மாயவரத்துக்கு. எங்கே? மாயவரத்துக்கு. மாயவரத்தில் என்ன? அது ஒரு கடலோர மாவட்டம், காரைக்காலை ஒட்டி இருக்கிற மாவட்டம். அங்கே போயிரு. அங்கே போய் வேலைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ண பிறகு அங்கே யாரும் வேணும் இப்போ காரைக்கால் பாடுறது மாயவரம் எல்லாம் கள்ளச்சரக்கு தான் ஓடும், கள்ளச்சரக்கு தான் ஓடும். துரத்தி பிடிச்சி கேஸ் போட்டு அவ்வளோ பேர் முடிச்சு உள்ள போட்டார். பணியில் சரியாக இருக்காது. யாரெல்லாம் கள்ளச்சாரம் இது பண்ணுறாங்க, பாட்டில் பாண்டி சேர்ந்து கடத்திட்டு வருவான். காரைக்கால் பாடுறது, காரைக்காலில் வந்து விலை கம்மி, சரக்கெல்லாம் பாதி விலை தான். நம்மளால் பாண்டிச்சேரி போகிறாங்க சரக்கு அடிக்கிறதுக்கு. அது மாதிரி காரைக்கால் தஞ்சாவூர் மாவட்டம் பூரா எங்கே வந்துடுவான்? காரைக்கால் வந்துடுவான். அப்போ பாட்டில் கடத்திட்டு வந்து விற்கிறாங்களா, அங்கே பாதி விலை, இங்கே முழு விலை. அவ்வளோ பேரும் முடிச்சு ஜெயிலில் விட்டார். அங்கே எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன், அவருக்கு மாமூல் நின்று போச்சு. இது நாடாங்க இது? குற்றவாளியை போடுறானா? குற்றவாளி பிடிக்கிற டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாதி கள்ளச்சார வியாபாரி ஒழிஞ்சு போயிட்டான். எஸ்பிக்கு வருமானம் இல்லை, எஸ்பி ஸ்டாலின் அவருக்கு வருமானம் இல்லை, பாலச்சந்தர் வசூல் பண்ணி கொடுக்க முடியல. எஸ்பி கூப்பிடுறாரு, ஐயோ இப்படி நிற்காதையா, விரைச்சி கொஞ்சம் பலஞ்சு இல்லையா? யார் சொல்கிறா? லஞ்சம் வாங்கியா, ஸ்ட்ரைட்டாக நேர்மையாக இருக்காதையா, யார் சொல்கிறா? சூப்பரண்டா போலீஸ் மாயவரம் டிஸ்ட்ரிக்ட், இப்படி நிற்காத, இப்படி வளைஞ்சிரு, லஞ்சம் வாங்கு, கள்ளச்சார வியாபாரிகளை ஊக்குவி, கட்ட பஞ்சாயத்தை ஊக்குவி, மணல் திருடவனை ஊக்குவி, யார் சொல்கிறா? அதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்படி இருக்காத, இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? அதான அர்த்தம்? இல்லை வேற ஏதாவது சைக்காலஜி டாக்டர் போய் கேட்கணுமா? ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, கொள்ளையடி, இப்படி யார் சொல்கிறா? ஒரு எஸ்பியே சொல்லுகிறார். ஆனால் காவல்துறையில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லையா பயிற்சியின் போதெல்லாம்? ஆமாம், இதெல்லாமா சொல்லி, அதாவது இதுதாங்க காவல்துறைன்னு அவங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, காவல்துறை நீங்கள் பயிற்சி அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் மனிதாபிமானத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆங்கில என்ன சொன்னாலும் அடித்து செலுத்தி சார்ஜ் பண்ணு. நீங்கள் பிரிட்டிஷில் போலீஸ்காரங்க துப்பாக்கியில் தெரியுமா? துப்பாக்கி பயன்படுத்தக்கூடாது. எந்த போலீஸுக்கும் துப்பாக்கி இல்லைங்க பிரிட்டனில். பிரிட்டனை விடவா உலகத்தில் சட்டத்தை அமல்படுத்த போகிறான்? உலகம் பூரா சட்டம் போட்டவன்.
பிரிட்டிஷில் போலீஸுக்கு துப்பாக்கி கிடையாது, இங்கே இன்ஸ்பெக்டருக்கு துப்பாக்கி. அப்போது சுந்தரேஷ் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் இப்போ பிடிச்சி உள்ளே ஓடுறது தான் என்னுடைய வேலை, என்னுடைய வேலையில் நீங்கள் குறுக்கிடாதீங்க. இதை சொன்ன பிறகு உன்னை நான் வச்சுக்கிறேன். யார் சொல்கிறா? டிஎஸ்பிக்கு மேலதிகாரி யார்? எஸ்பி இல்லை, இன்ஸ்பெக்டர். எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க. இந்த கூத்தை கொண்டு வந்ததே கருணாநிதியும் ஜாங்கிட்டு தான். நீங்கள் ஒரு எஸ்பிக்கு ஆலோசகராக யார் இருப்பான்னா ஒரு பழுத்த பழம் ஒரு டிஎஸ்பி இருப்பார். எஸ்ஐயாக இருந்து இன்ஸ்பெக்டராக இருந்து டிஎஸ்பி வந்திருப்பார். அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அக்யூஸ்டும் தெரியும், அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனையும் அவர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முந்தி தான் அந்த எஸ்பிக்கு என்னவா போடுவாங்க, அவரை உதவியாளராக போடுவாங்க. எஸ்பி எங்கேருந்து வருவார்? மிசோராம்லேருந்து வருவார். லால் டங்கான்னு வருவார். லால் டங்காவுக்கு இங்கே எங்கே என்ன ஜாதி இருக்குன்னு தெரியாது. ஆசிக்ஸ் வஸ்தான்னு ஒருத்தர் வருவார், எங்கேருந்து? பீகார்லேருந்து. அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த வட இந்திய அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்லுவது யாருன்னா டிஎஸ்பி தான். ஒருக்கா எஸ்பி லாண்ட் ஆர்டர் ஒடுக்க போயிருக்கார். பார்த்தா அங்கே கலவரம் கடலூரில் நடந்தது. ஒரு நார்த் இந்தியா எஸ்பி கடையெல்லாம் பூட்டு அப்படின்னாராம். அவன் சொன்ன, நான் திருவள்ளூர் பஸ்ஸு வருங்க, அதெல்லாம் அது வரைக்கும் நான் கடையை திறந்துருப்பேன்னு. ஏன் அவர் இந்நேரத்தில் வர்றாரு திருவள்ளுவர்? அவர் வந்து ஆர்ஸ்ட் பண்ணு அப்படின்னா அப்படியா? அப்போ திருவள்ளூர் பஸ் இருந்தது தெரியுமா? ரொம்ப லாங் போகிறதால திருவள்ளூர் பஸ்ஸு தான் இருக்கும். திருவள்ளுவரை அவர் வந்தாருன்னா ஆர்ஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாப்புல. அப்போது டிஎஸ்பி சொன்னாராம், சார் திருவள்ளுவர் ஆள் இல்லை, அவர் சேர்ந்து 2000 வருஷம் ஆச்சு, பஸ்ஸுக்கு பேர். பஸ்ஸு வந்துன்னா மக்கள்லாம் டீ குடிப்பான், வடை போட்டா வாங்குவான், வாழைப்பழம் திம்பான், அதுக்காக தொடர்ந்து வச்சுருக்கான். சரின்னு போனாராம். இதுதான். அப்போது இதை அரசியல்வாதிகள் சொல்லுகிற எல்லா அயோக்கியத்தனத்தையும் அந்த டிஎஸ்பி கேட்க மாட்டார். கருணாநிதி ஜாங்கிட்டு என்ன பண்ணாங்க? டிஎஸ்பி எடுத்து இன்ஸ்பெக்டர் போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான்? எஸ்பிக்கு வடக்க போன்னு சொல்லி தெக்க போயிடுவான். எல்லா ஊழல்களும் நிறைந்தது ஜாங்கிட்டும் கருணாநிதி சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த பழக்கம் பூரா. இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு போய் டிஎஸ்பிலாம் ஜல்லிட்டு அடிக்கணும். இந்த கேவலம் கூத்துது எல்லாம் இங்கே தாங்க. அரசியல்வாதிகளை திருடுவதற்கு கூட்டாளி யாரு? காவல்துறை. அத்தனை நீங்கள் இப்போ என்ன சொல்கிறார் சுந்தரேச? எல்லா அயோக்கியத்தனமும் செய்ய என்ன சொல்கிறாரு? என்னால் செய்ய முடியாது. பாலச்சந்தர் செய்ய சொல்லுகிறார். பாலச்சந்தருடைய வருமானம் கெட்டு போச்சு. பாலச்சந்திரா யாருக்கு கொடுக்குறாரு? எஸ்பி கொடுக்குறாரு. இதை நான் முடியாதுன்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் வர சிதம்பரத்துக்கும் மாயவரத்துக்கும் அந்த ஜீப் வேணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீ நடந்தே போ, உன்னை வச்சுக்கிறேன். யார் சொல்கிறா? இன்ஸ்பெக்டர், எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர். எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்களும் இப்படி தாங்க இருக்காங்க. தேடி பிடிச்சி அமந்திரி தான் அவரை அங்கே போடுறத. இப்போ கள்ளச்சாராயம் நடந்து இல்லை கள்ளக்குறிச்சியில், அவன் நார்த் இந்தியா எஸ்பி. சேதுவராய மலை எங்கே போகுது, எங்கே சாராயம் காய்ச்சலாம் ஒன்றுமே தெரியாது. அங்கே இருக்க எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் கட்டிங். யாரோட? அந்த ஏரியா எம்எல்ஏ, அந்த ஏரியா வட்டச் செயலாளர், வண்டு முருகன், மயிர் எல்லாம் அப்படியே. அதாவது மக்களை பற்றி 1% கூட கவலைப்படுகிற அதிகாரிகளும் இங்கே இல்லாமல் போயிட்டாங்க. அமைச்சர்களும் இல்லாமல் போயிட்டாங்க, முதலமைச்சரும் இல்லை, யாருமே இல்லை. இந்த வீரலட்சுமி நிறைமாத கர்ப்பிணி, தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமி. மணல் திருட்டுக்கு எதிராக அந்த அம்மா குரல் கொடுக்குது. நிறைமாத கர்ப்பிணியை திருவள்ளூர் காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணி மிரட்டுறான். ஜெயலலிதாவுடைய உத்தரவின் பேரில். இது நாடாங்க இது. அவ ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுடைய தாய்மை நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க, அறிவு வேண்டாம் வீரலட்சுமிக்கு? அந்த அம்மா என்ன வேணா பண்ணிக்கோ, மணல் திருட்டை தடுத்தே தீருவேன். காட்டுக்குள்ளே வச்சு மிரட்டுறானுங்க. அதே கதை தான் இப்போ யாருக்கு? சுந்தரேசனுக்கு. மனித உரிமை அமைப்புகள் இருந்து வந்ததுனால எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன பிறகு ஜீப்பை பிடுங்கினா நடந்து போகிறார். சரி, 3 நாள் ஆச்சு, சிஎம் போயிட்டார். 3 நாள் ஏன்னா சிதம்பரத்தில் மாயவரத்தில் சிஎம் தங்குறாரு. அடுத்து நீங்கள் அமைச்சர் வர்றாரு, அந்த பகுதி அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன். அவருக்கு பாதுகாப்பு போக சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்க? எங்கெங்கே லாண்ட் ஆர்டர் பிரச்சனையும் அங்கே அனுப்பிடுறது எஸ்பி. ஏன்?
அப்போ தான் இந்த சாராய வியாபாரிக்கு சாராயம் விற்றுக்கலாம், கள்ளச்சாராயம் விற்றுக்கலாம், பாண்டிச்சேரி சரக்கு ஓட்டிக்கலாம், மணல் கடத்திக்கலாம், எல்லா சமூக விரோத செயல். இந்த ஆளை விட்டால் பிடிச்சி கேஸ் போட்டு விடுதலிடுறாரு. பாலச்சந்தர் அறிவிக்கப்படாத சமூக விரோதி கும்பலுடைய தலைவன். இதில் கட்டி வாங்குறதே எஸ்பி ஸ்டாலின். அப்புறம் எப்படிங்க இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கும்? அஜித் குமாரை அடித்து கொன்ற வரைக்கும் எஸ்பிக்கே தெரியாதுங்கிறார் அந்த நார்த் இந்திய எஸ்பி. கேட்டீங்களா? எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் எஸ்பிக்கு சொல்கிறார். அது வரைக்கும் எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு எஸ்பி மறைத்து விட்டார். தனிப்பட போய் அஜித் குமாரை விசாரிக்கிற முழு தகவலும் எஸ்பிக்கே தெரியாது. இதுதான் சுந்தரேசனுடைய பிரச்சனை. சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் விஆர்எஸை கொடுத்துட்றாரு. நீதிமன்றத்தில் போய் நான் போஸ்டிங் வாங்கிட்டு வரேன், எங்கே வேணா மாற்று, ஏன் அவரை பார்த்து பயப்படுது கவர்மெண்ட்டு? பல பேருடைய சட்டையை கழட்டிடுவார். பல ரகசியங்கள் தெரியும். யார் யார் எவ்வளோ கட்டிங் போச்சு, யார் யாருக்கு எவ்வளோ பணம் வாங்கினீங்க, ஏன் சின்ன வீடு வச்சுருக்கான், ஏன் விசாரணைக்கு ஒரு பொம்பளை கூத்தியால வச்சுருக்கான், எல்லா கதையும் தெரியும். அப்போ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் தேன்கூட்டில் கையை விட்டோமே, எங்கே தேன்கூட்டில் கையை விட்டோமே, இந்த பயம் வந்திருக்கு மேலே. இப்போ நீங்கள் டேவிட்சன் ஆசீர்வாதமும் செந்தில் வேலன் மீது நிறைய புகார், இந்த மீடியா ஆட்களை கிளப்பி விட்ற புகார். 2 பேருமே ரியல் எஸ்டேட்டு ஐஜியும் இல்லை, ரியல் எஸ்டேட்டு ஏடிஜிபியும் இல்லை. 20,000 கோடி 10,000 கோடி திருடிய பல ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள், ஏடிஜிபிக்கள், ஐஜிக்கள் இருக்காங்க. பழைய கமிஷனர் ஜார்ஜுக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு. 100 கோடிக்கு எங்க வீடு, எத்தனை கிரவுண்டு, எல்லாம் உள்ள என்ன சொகுசு மாளிகை. அதுபோல் ஜார்ஜுக்கும் சாரி டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கும் செந்தில் வேலனுக்கும் எந்த புகாரும் இல்லை. ஏன் காரணம்? நீங்கள் சரியாக இருந்தால் தான் இந்த பதவி நிலைக்க முடியும். இப்போ திமுக ஸ்டைல் என்னென்னா, நேர்மையான அதிகாரிகளை போட்டு கரப்டர் பண்ணிக்கிறது. பல அதிகாரி எனக்கு நேர்மையான அதிகாரிகள் தெரியும், அவர்களெல்லாம் ஒரு பைசா வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தில் அவருக்கு கீழே எல்லா ஐபிஎஸ்ஸும் நடக்குது. நான் பல பேரை நேரடியாக சொல்ல முடியும், ஐஏஎஸ்களை சொல்ல முடியும், ஐபிஎஸ்களை சொல்ல முடியும். மிக மிக நேர்மையான அதிகாரிகள். இல்லை, ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற இந்த துறையிலே டிஎஸ்பி சுந்தரேசன் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறாரும் போது இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்? ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா இது ஐஜி அலுவலகத்தில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஸ்டாலின் எந்த அதிகாரம் கிடையாது. முதல் எஸ்பிட்ட இது ஐஜி ஆஃபீஸ்லேயும் டிஜிபி சங்கர் ஜிவால் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். சங்கர் ஜிவால் தான் டிஜிபி, உள்துறை செயலாளர் அளவில் முதலமைச்சர் அலுவலகம், முதலமைச்சர் அலுவலகம் தான் போர்ட்போலியோ பார்க்குது, எதை, உள்துறை. அவர்கள் முடிவு பண்ண விஷயம். ஸ்டாலின்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. ஸ்டாலின்கிட்ட எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் நான் மாயவரத்துக்கு ஏன் மாற்றினாங்க? ஸ்டாலினாக மாற்றினாரு? இல்லை. எங்கேருந்து அதிகாரம் அவர் மாயவரத்துக்கு மாற்றினாங்க? சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில். சென்னையில் உள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் பிஜேபியோட தொடர்பில் இருக்கார். எங்கே? டெல்லியோட தொடர்பில் இருக்கார். செந்தில் வேலனுக்கும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கும் டெல்லியும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது. அடுத்த ஆட்சி மாற 2 பேரும் தண்ணி இல்லாத காட்டுக்கு. எங்க? நான் செந்தில் வேலன் அவர்களுக்கும் டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கும் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் திமுகவினுடைய திரைமுறை வேலைகளுக்கு உடந்தையாக இருக்காதீங்க. ஆட்சி மாறும், காட்சி மாறும். நிரந்தரமாக நீங்கள் ஏடிஜிபியாக இருக்க போகிறதில்ல, நீங்கள் நிரந்தரமாக ஐஜியாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் திருடுவதில்லை, கொள்ளையடிப்பதில்லை, கொள்ளைகளுக்கு உடந்தையாக இருப்பதில்லை. ரியல் எஸ்டேட்டு ஐஜியும் இல்லை, ரியல் எஸ்டேட்டு ஏடிஜிபியும் இல்லை. ஆனால் உங்களுடைய பெயர்கள், தலைகள் உருட்டப்படுகிறது. பல ஆண்டுகளாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம், அதன் பிறகு திருச்செங்கோடு, குமாரபாளையம் போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி விற்கப்படுவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்தும் சில வழக்குகள்லாம் கூட புகாராக அளிக்கப்பட்டு வழக்கெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்கு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிட்னியோடு தான் வந்து அங்கே உயிர் வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து உண்மையாலுமே நெஞ்சை பதபதைக்க வைக்குது. என்னதான் நடக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில்? ஏங்க இந்த செய்தியெல்லாம் எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியுங்க. எத்தனை வருஷமா? 25 வருஷமா. 25 வருஷமாக எனக்கு தெரியும். என்ன காரணம்னா, அந்த பகுதியில் தான் நக்சல்பாரிகள் இயக்கம் கட்டுறான். நக்சல்பாரிகள் ஒன்றும் தேச விரோதிகள் இல்லை, சமூக விரோதிகள் இல்லை, மக்களுக்காக வாழ்ந்து சூடு விட்டு செத்து போகிற தியாகிகள். அவன் என்ன பண்ணுறான்,
அங்கே என்ன நடக்கும்னு கேளுங்க. இந்த பள்ளிப்பாளையம், அதுக்கு பேர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம். கரெக்டா ஈரோட்டை ஒட்டி இருக்கு. ஆமாம், ஆற்றை ஒட்டி. ஆற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் இருக்குது. இந்த சைடு நாமக்கல் மாவட்டம், அந்த ஆமாம் சைடு ஆமாம் ஆமாம் ஈரோடு மாவட்டம். என்ன பண்ணுவான்னா, நிறைய வந்து அப்போது தறி இருக்கும், விசைத்தறி. புருஷன் பொண்டாட்டி, ஒரு பையன் புள்ள, 4 பேருக்கு ஆளுக்கு 10,000 கொடுத்து 40,000 கொடுத்து கொண்டு வந்து அது பெரிய தறி இருக்கும். அதை ஒட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டு போடுவோம், ஒரு தாழ்வாரம் மாதிரி போடுவோம். தாழ்வாரத்தில் 10க்கு 10 ரூம். மேலே என்ன ஹாஸ்பிட்டல், சைடில் என்ன வச்சு மறைச்சிருக்கோம், அதே ஹாஸ்பிட்டல் தான். இப்படியே வந்து ஒரு 10 செட்டு இருக்கும். ஒரு செட்டுக்கு 4 பேர் 5 பேர், 10 செட்டுக்கு 50 பேர். புது கழிப்பிடம். அந்த 10க்கு 10க்குள்ள சமைக்கணும், 10க்கு 10க்குள்ள தான் தூங்கணும். பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு எல்லாம் அதுதான், 10க்கு 10 தான். எவ்வளோ கொடுத்துருப்பான்? 4 பேருக்கு 40,000 கொடுத்துருப்பான் அந்த தறி முதலாளி. இவன் இதை இந்த நான் சொல்ல 25 வருஷ கதையை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ரூபா சம்பளம் இருக்கும். இந்த சம்பளத்தை அரிசி, பருப்பு, உப்பு புளியாக கொடுத்துருவான். இவன் வெளியே போனான்னா இந்த 40,000 கொடுத்துட்டு தான் போகணும். இவன் கொடுக்குற சம்பளம் வாங்கி சாப்பிட்றதுக்கு, சமைச்சு போடுறதுக்கு சரியாக போகும். கொத்தடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது இந்த நக்சல்பாரிகள் போய் என்ன பண்ணுறான், அது மீட்டெடுப்பதற்கான போராட்டம் நடத்துகிறான். நான் சொல்கிறது 95 வாக்கில், 30 வருஷத்துக்கு முந்தி. ஒரு காலகட்டத்தில் அவங்களை மீட்டெடுக்க முடியல, தறிகளுக்கு பூரா தீ வைக்கிறான். இதெல்லாம் வெளியில் வராத செய்தி. தறிகளுக்கு பூரா அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக தீய வைக்கிறாங்க. திமுக இருக்கு, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கத்திரிக்காய், எல்லா கட்சியும் இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? முதலாளிகிட்ட புட்டி வாங்கிட்டு இருக்கு, முதலாளிகிட்ட புட்டி வாங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மக்கள் 50,000 ரூபாய் கிட்னி விற்றுருவோம். 1 லட்ச ரூபா அவனுக்கு பெரும் காசு. கிட்னியை ஒரு கிட்னி விற்றுருவோம். இது காவல்துறைக்கு தெரியும், அங்கே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். காரணம் என்னென்னா, பாவம் அந்த மக்கள். இந்த கிட்னியே இப்போ பெங்களூரில் இருக்கிற மருத்துவமனை, திருச்சியில் இருக்கிற மருத்துவமனை, சேலம், கோயம்புத்தூரில் அப்பாவி மக்களை கிட்னி திருட்ட பல லட்சம். ஒரு கிட்னி பஞ்சாபி வந்தானா 50 லட்ச ரூபா எங்கே கோயம்புத்தூர் கிட்னி சென்டரில். இதெல்லாம் யார் காப்பாற்றுவது இந்த மக்களை? கொடையாளி ப்ளஸ் வந்து யார் பெறாங்களோ அவங்களையும் உடைநாள் வர வச்சுருது. இதெல்லாம் யார் செய்யணும்? மருத்துவமனை தான் செய்யும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எல்லா கட்சியிலும் அதிகாரம் பெற்றவர்கள். போலீஸ் அங்கே போகாது, போகவே முடியாது. நேராக போனீங்கன்னா நேராக அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுவான். யார்? டாக்டர். இதுதான் நக்சல் பாரி தீய வச்சு கொளுத்துனான். இன்னும் அந்த கண்ணீர் கதைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏரியா எம்எல்ஏக்கு தெரியும், எம்பிக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், ரெவன்யூ எஸ்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அவன் அன்னன்னைக்கு என்ன திருடுறது, அன்னன்னைக்கு என்ன கொள்ளையடிக்கிறது, எவ்வளோ கோடி கிடைக்கும், எவ்வளோ கோடி கிடைக்கும். அரசு உயர் அதிகாரிகளுடைய வேலை என்ன? எவ்வளோ 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 சாக்கா தப்பிடும். இந்த மக்களுடைய கிட்னி, இதயம் யார் காப்பாற்றுவது? விசாரணைக்கு வந்தால் பள்ள புடுங்கிறான் பல்பீர் சிங், வட இந்திய அதிகாரி, தென்காசி, அம்பாசமுத்திரத்தில். அப்போது இங்கு மக்களிடம் அரசியலே இல்லை. மக்கள் அரசியலை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அடிமைகளாக வாழ்கிறார்கள். தேர்தல் வரும்போது விஷயம் தெரிஞ்சவன் மாற்றி குத்துவான், விஷயம் தெரியாதவன் 500 ரூபா கோட்ரு, ஓல்டு மங்கு கோட்ரு, காக்கா பிரியாணி கோட்டு போடுவான். இந்த சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய தந்தை பெரியாரும் இல்லை, காமராஜும் இல்லை, கக்கனும் இல்லை. ஆனால் கேரளாவில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கக்கன், காமராஜ், காந்தி, மார்க்ஸ், ஏங்கல்ஸாக இருக்கான் கேரளாவில். அவனுக்கு அரசியலும் கல்வியும் போய் சேர்ந்துருச்சு, இவனுக்கு அரசியலும் கல்வியும் போய் சேரல. இல்லை, பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாகத்தானே தமிழ்நாடு வந்து இருந்துட்டு வருது. ஆமாம், பெரிய பொருளாதார மாநிலம். ஆமாம், பச்சைமுத்து தான் பெரிய பொருளாதார கல்வி தந்தை, கொள்ளைக்காரர். ஏசி சண்முகம் அவர் அடுத்த பெரிய கல்வி தந்தை. எல்லாம் படிக்கிற போல வட இந்திய மாணவன் தான் படிக்கிறான். அடுத்து சாராய வியாபாரி ஜேபிஆர், எல்லாம் இதான் மாநிலம் பெரிய அளவில். ஆனால் என்ன, 10வது படிக்கிற பையனை போய் தமிழ் எழுதிக்கான தெரியலன்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது. அரசு பள்ளி 4 வகையான பள்ளி இருக்குங்க. குழந்தை சோத்து தட்டோடு போகுது, அது ஒரு பள்ளிக்கூடம். சோத்து தட்டோடு போகுதுங்க. காலையில் மத்தியானம் 2 நேரம் சோத்து தட்டு தான்.
சத்துணவு இன்னும் பெத்தவனுக்கு சோறு போட முடியல குழந்தைக்கு. அப்போ வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இதை எடுத்துக்கலாமா சொல்லுங்க? பெத்த குழந்தைக்கு சோறு போட முடியலங்க, யார் போடுறா? ஆயா ஆக்கி போடுறா. இது வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமா? அப்புறம் நீங்கள் சாந்தோம் ரோடு இருக்குல்ல, அந்த பக்கம் போய் அரசு பள்ளி இந்த பக்கம் 5000 பேர் படிக்கிறான். இல்லை நோஞ்சா மாதிரி ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளும் எலும்பு, அதாவது அந்த பக்கம் இருக்கிற ஃபிஷர்மேன் குப்பத்திலிருந்து வந்து படிக்கிற குழந்தைங்க 5000 குழந்தை படிக்குதுங்க அரசு பள்ளியில். என்ன பழைய சட்டை, பழைய துணி, சத்துணவு தட்டு, பள்ளி புத்தகம் இருக்கிறதுல ஈயத்தட்டு போதுங்க. இந்த பக்கம் அப்படியே கான்வென்ட்டு காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறான், காரில் இறக்கி விட்றான். இதுவும் குழந்தை தான், அதுவும் குழந்தை தான். இதுவும் இந்திய குடிமகன், அது இந்திய குடிமகன் தான். இதுவும் கல்வி, அது அப்போ இது முன்னேறிய மாநிலமானு சொல்லுங்கன்னு. சத்துணவு போட்டு இந்த குழந்தை பள்ளிக்கு வர வைக்கிற அளவுக்கு ஒரு மாநிலம் இருக்குன்னா இது வளர்ந்த மாநிலமா? பச்சைமுத்தும் ஏசி சண்முகமும் ஜேபிஆரும் 475 தனியார் பொறியியல் கல்லூரி, அத்தனை பேர் கொள்ளக்காரன். கொள்ள 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 கொள்ள. அரசு இலவசமாக கல்வி கொடுக்கணுமா இல்லையா? இல்லை, அவங்களை கல்வி தந்தைன்னு அழைக்கிறாங்களே. ஆமா, கல்வி தந்தையில் கல்வி தாத்தாக்கள், கல்வி முப்பாட்டர்கள். கொள்ளைங்க கோடிக்கணக்காக. அதாவது நம்ம பார்த்தோம்ல ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்தை பார்த்தோம்ல, கல்வி தந்தை 250 கோடம்பாக்கம் கலிச்சடைகளை விமானத்தில் ஏற்றிட்டு போறாரு. எங்க மாலத்தை ஏற்றிட்டு போறாரு. இங்கெல்லாம் கல்யாணம் நடக்க முடியாது. ஏது காசு? அப்பா ஆத்தா வேகாத வெயில்ல மரம் வெட்டி மூட்டை சுமந்து மண்ணு வெட்டி கொண்டு கொடுக்குறான் அந்த பிள்ளைங்களுக்கு. எதுக்கு? படிக்க வைக்க சொல்லி. இவர் என்ன பண்றாரு? அம்பானி வெட்டி சமயக்காரனை கொண்டு சமைச்சு போடுறாரு. யாருக்கு? கோடம்பாக்கம் கலிச்சடைகளுக்கு. இவன் முன்னாடி அவன் தள்ளிட்டு போயிட்டான், அவன் இவன் தள்ளிட்டு போயிட்டான், இவன் முன்னாடி ஆளை காணா, ஜெயம் ரவி ஆர்த்தி விட்டுட்டு வேற ஊற்றி சேர்த்துக்கிட்டான். இதுதானே இவனு கதை. இவனுங்களை போகிற எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? கல்வி தந்தை ஐஸ்வரி கணேஷ் எங்கே கூட்டிகிட்டு போகிறார்? தனி விமானத்தில் மாலத்தீவு கூட்டிகிட்டு போகிறார். அரபிக்கடலை கடந்து போய் கல்யாணம் பண்ணுறார். இதெல்லாம் ஏது? என்ன தொழில்? கல்வி கொள்ளையர்கள் நடத்துகிற ஒரு இண்டஸ்ட்ரி. இவ்வளவு கொடுமையான ஒரு வினோதமான மாநிலம் தமிழகம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர் ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் தான் அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிடுறாங்க. இவர் தான் வந்து ஆட்களை கூப்பிட்டு போய் கமிஷன்லாம் வாங்கிட்டு பணம் வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இப்போ கிட்னி திருட்டு புகார் காரணமாக இவர் மீது நடவடிக்கை எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அதாவது ரயில் திருடுறவன்லாம் விட்டுருவீங்க, கறி திருடுறான்ல அவனை போய் பிடிப்பீங்க. எந்த மருத்துவமனை கிட்னி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது புரோக்கரா பண்ணா அந்த ஆஸ்பத்திரி பக்கமே போக முடியாது. இல்லை, ஒரு திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இதாக இருக்கட்டுங்க. தரகன கிட்னி அறுவை சிகிச்சை செஞ்சானா மருத்துவர் செஞ்சாரா? யார் மருத்துவர்? எந்த மருத்துவமனை? அதை நீங்கள் சீல் வைக்கணுமா இல்லையா? அப்போ தானே பயப்படுவான். புரோக்கன் ஜெயிலுக்கு போனான்னா உள்ளே இருந்தானா அவனுக்கு என்ன செய்ய வேண்டியது என்னன்னு கேட்குறேன். மருத்துவமனையை பூட்டி சீல் வைக்கணும், செய்யவே மாட்டீங்க. மருத்துவமனையை பூட்டி சீல் வைக்கணும், வைக்கவே மாட்டீங்க. அந்த தைரியம் யாருக்கும் இல்லைங்கிறீங்க. மக்கள் முட்டாள்கள். பெரியார் சொல்கிறதான், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான், அதிகாரத்துக்கு அவனே வரலாம். எஸ்பி திருடுவார், ஏட்டையாவை சஸ்பெண்ட் பண்ணுவான். அவன் 10 லட்சம் கொடுப்பான், வாங்கி கொடுத்து என் காரில் வைங்குவார். யார்? எஸ்பி. வாங்கிட்டு வரும்போது விஜிலன்ஸ் போய் யாரை பிடிப்பான்? ஏட்டையா பிடிப்பான். 10 லட்சம் நம்பி எவனா ஏட்டையாக்கு லஞ்சம் கொடுப்பானா? வாங்க சொன்னது யாரு? எஸ்பி. சஸ்பெண்ட் பண்ணது யாரு? இதுதான் அரசியல். தரகனை பிடிச்சி என்னையா பண்ணுவ? எந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது? எந்த டாக்டர் பண்ணா? எந்த ஆபரேஷன் தியேட்டர்? அங்க சீல் வையே. மக்கள் முட்டாள் 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 அடிமுட்டாள்னு இந்த அதிகாரிகள் நினைக்கிறான், அரசு நினைக்கிறது, அதிகார மையம் நினைக்கிறது. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.